வாரம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு மற்ற இதில் லோன் டியூ கட்ட முடியல சார், சட்டப்படி நான் பேங்க்கில் எப்படி சொல்கிறதுன்னு கேட்குறேன். சட்டப்படி என்ன செய்வதுன்னு கேட்டார். அதுக்கு பதில் சொல்லிட்டான். இவர் பேங்க்குக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்குறார். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. வழக்கமாக வர்ற கேள்விகள்லாம் எடுத்து வச்சு நான் ஒரு பதிவாக போடுறது வழக்கம். ஏன்னா மக்கள் வந்து கேட்குற கேள்விக்கு தான் இந்த சேனலோட பேர் வழக்கறிஞர் சரவணன் பதில்கள். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். ஏனோ தானோன்னு வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு இன்சூரன்ஸ், இன்கம் டேக்ஸ் பற்றியும் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம மக்கள் எதை பார்க்குறாங்களோ அதை பற்றி தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம எல்லா வழக்குகளையும் போயிட்டு அட்டன் ஆகிறோம். அதுக்காக எல்லாத்தையுமே சொன்னோம்னா மக்கள் குழம்பிடுவாங்க. ஏதாவது ஒன்றுத்தை எடுத்து நம்ம மக்களுக்கு சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு டியூ கட்ட முடியல சார், சட்டப்படி நாங்கள் எப்படி பேங்க் சொல்கிறது. இதில் முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிபால்ட் ஆனீங்களா இல்லை ஆக போகிறீங்களா அப்படின்றது இதில் வந்து குறிப்பிடல. சட்டப்படி பேங்க் எப்படி சொல்கிறது, பேங்க் எப்படி சொல்கிறதுன்ற ஒரு கேள்வி வரும்போது பேங்க்குக்கு எதுவுமே வச்சிங்களேன், பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு